பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே பொறுமை தாழ்மை
ஹல்லேலூயா. பெரு
கொள்வீர்கள். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், பெரியவரே ஸ்தோத்திரம், பிரபுவே ஸ்தோத்திரம். எல்லா எதிர்காலங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிரேமிக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய தரிசனத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவராக இருந்து, பிரபுவா இருந்து, போதுமானவராக இருந்து, இரக்கமுள்ளவராக இருந்து எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீங்க வந்து அசைவாடுகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிற ராஜா. நன்றி 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 நன்றி. கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. பிரசன்னத்தினால் நிரப்புங்க ராஜா, தரிசனத்தினால் நிரப்புங்க ராஜா, வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பிரபு, ராஜா 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 ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க. உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிற ராஜா. எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பிரபு 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 பிரபு. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் எங்கெல்லாம் பூமி இருக்கிறதோ அங்கெல்லாமே ஆராதிக்கிறார்கள் ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான மொழிகளில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த நல்ல நாளிலே முழு உலகத்திலும் ராஜா கர்த்தாவை விடுமுறை எடுத்து ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசியுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. புது ஆத்மாக்களை ஆசீர்வதிப்பீராக, மூத்த விசுவாசிகளை ஆசீர்வதிப்பீராக, திருச்சபையை ஆசீர்வதிப்பீராக, பழுகும் பெருகும் பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. வல்லமையினால் நிரப்புன ராஜா, மகிமையினால் நிரப்புணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. in the name of Jesus. Amen. ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் எழும்பி நின்று தேவனை ஆராதிப்போம். எல்லாரும் எழும்பி நின்று தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றி, கண்மலையே நன்றி, கோட்டையே நன்றி, துருகமே நன்றி, நம்பிக்கையே நன்றி, அரண் பலனமானவரே நன்றி, ஆறுதல் அடைக்கலமானவரே நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பிரபு, கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போதுமானவராக, வல்லமை உள்ளவராக, மகிமை உள்ளவராக இந்த இடத்துல நீங்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த இடத்துல நீங்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம், என்னோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம், என்னோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி 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 நன்றி. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. எங்களை பாதுகாத்ததுக்காக, பராமரித்ததுக்காக, நோமிக்கு ஆண்டவரை கொண்டாந்ததுக்காக, ஆடு கொடுக்க உதவி செய்ததுக்காக, அரிசி கொடுக்க உதவி செய்ததுக்காக ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே பண தேவைகளையும் ஆண்டவரே கிறிஸ்துமஸுக்காக ஆண்டவரே நீர் தந்ததுக்காக, தர உதவி செய்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா, நன்றி செலுத்துகிற ராஜா. உங்க கிருபை 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 கிருபை, வல்லமை மகிமை இந்த இடத்துல ஆண்டவரே இருப்பதற்காக நன்றி 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 ராஜா. வல்லமினால் நிரப்புங்க, மகிமையினால் நிரப்புங்க, மாட்சியினால் ஆண்டவரை நிரப்புங்க என்று ஜெபிக்கிற ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் பெரியவர் பெரியவர். இம்மட்டுமாக எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டு வர்றீங்க, மகிமையாக செய்றீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி 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 ராஜா. கிருபை 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 இறங்கி வருவதாக, வல்லமை இறங்கி வருவதாக, மகிமை இறங்கி வருவதாக, மாட்சிமை இறங்கி வருவதாக என்று ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. கர்த்தர் பெரியவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க. என்னை ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவரே. என் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. சொல்லுங்க. பேர பிள்ளைகளை ஆசீர்வதி, பெத்த பிள்ளைகளை ஆசீர்வதி, இங்க வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. வரம் ஆண்டவரே தடைப்பட்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் கொண்டு வார் கொண்டு வார் கொண்டு வார் கொண்டு வாரும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து நீங்க மகிமைப்படணும் ராஜா. நீர் இந்த இடத்துல ஆண்டவரே வந்து உதவி செய்யணும் ராஜா. கிருபையினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க, மகிமையினால் நிரப்புங்க என்று ஜெபிக்கிற ராஜா. கர்த்தாவே நன்றி. இந்த நோம்பி நாளிலே நன்றி சொல்ல எங்களை அழைத்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. வல்லமை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகின்ற புத்தாண்டை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே.
இந்த கிறிஸ்துமஸ் ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல புத்தாண்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. எல்லா பிசாசின் கிரிகளை அழித்து நீரே வந்து வல்லமையா இறங்கும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை வந்து இறங்கட்ட ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, உங்க கிருபை வந்து இறங்கட்டு 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 ராஜா. ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனை நன்மைகளை நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆமென். சோத்ரம் 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 ஆண்டவரே. ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே,
கர்த்தாவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்காக நீங்க பூமி வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வேறு பிரித்ததுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கிருபை இருக்கட்டும். நன்றி. பிதாவை தொழுது கொள்வோம். பிதாவை ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இயேசு வந்ததுனால தான் நமக்கு சந்தோஷம், சமாதானம். ஆமென். அல்லேலூயா. இயேசு வந்ததுனால தான் நமக்கு விடுதலை. ஆமென். அல்லேலூயா. இயேசு வந்ததுனால தான் நமக்கு நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. அவைகளை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இப்பொழுது இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா எல்லாருக்கும் நல்லவராம். ஒரு அலியிலே சொல்லுங்க. நல்லார் பொல்லார் எல்லாருக்கும் இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நல்லவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் நல்லவர் அல்ல, அவர் கெட்டவங்களுக்கும் நல்லவர். அல்லேலூயா. துன்மார்க்கருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். நாம் நினைப்பா துன்மார்க்கர்களாம் ஆண்டவர் அவங்கள கொல்லுவார் அப்படின்னு. அவ்வளோ சீக்கிரம் கொல்ல மாட்டார். அவங்க மனம் திரும்புவதற்காக அவர் வெயிட் பண்ணி கொண்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், எல்லா ஜனத்துக்கும் நான் சந்தோஷத்தை தரப்போகிறேன். மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நம்பினால் மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அறகுறையான சந்தோஷம் அல்ல, அறகுறையான சமாதானம் அல்ல, ஒரு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு இந்த பூமிக்கு வந்ததனால் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாலுமே நாம் ரட்சிக்கப்பட்டதனால் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நான் ரட்சிக்கப்பட்டதுனால தான் எனக்கு கொஞ்சமாவது சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, நிம்மதி இருக்குது, அமைதி இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, கிருபை இருக்குது, தாளந்து இருக்குது, வல்லமை இருக்குது. அந்த ரட்சிப்பு இல்லைன்னா நாமளும் மற்றவர்களைப் போல அநேக காரியங்களை குறித்து துக்கித்து கொண்டு, அநேக காரியங்களை குறித்து நம்பிக்கை இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுது பார்த்தாலும் குடும்பங்களை குறித்தும் தனிநபரை குறித்தும் எல்லாரை குறித்தும் ஆண்டவர் கவலை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அநேக ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க,
என்னுடைய சமாதானம். இந்த உலகத்திலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நிம்மதி இல்லை. சந்தோஷத்தை தேடி 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 அது கிடைக்காதபடிக்கு கடைசியில் அவர்கள் பாவத்தில் விழுந்து, பாவத்திலேயாவது சமாதான சந்தோஷம் கிடைக்குமான்னு நினைக்கிறாங்க, அங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில் அவங்களுக்கு மரணம் தான் நேரிடுகிறது. ஆனால் தேவன் அதை விரும்புகிறது இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவரை நம்பும் பொழுது அவரே நமக்கு சமாதானக்காரனராக இருப்பார். அல்லேலூயா. குடும்ப சமாதானம், சகோதர சகோதரருக்குள்ளே சமாதானம், ஆமென். சகோதர வீடுகளுக்கிடையே சமாதானம். ஆண்டவர் அடிக்கடி நம்மளை பார்த்து சொல்றார், கூடுமான வரை யாவரோடும் சமாதானமாக இருங்கள். ஆமென். அல்லேலூயா. நிறைய சண்டை செல் வரும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது நம்மோடு கூட பேசுகிறது, கூடுமான வரை யாவரோடும் சமாதானமாக இருங்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தில் அந்த பிள்ளைங்க ஒருவருக்கு ஒருவர் யூதர்கள் பார்க்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்களாம், தலைகளை தாழ்த்தி குனிந்து சொல்வார்கள், சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அவங்களும் பதிலுக்கு எதிர் வருகிற ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் அவங்களும் என்ன சொல்லணும்? சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கும் சமாதானம் என்று அவங்க சொல்லணும். இப்படி மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் சமாதானம் என்று நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தையை நினைத்து பாருங்கள். கர்த்தர் தாமே ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி வந்தால் அவரை போய் கேட்பாங்க, நீங்கள் சமாதானமாக வந்திருக்கிறீங்களா இல்லை ஏதாவது பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா? அவர் சமாதானம் இல்லாமல் வந்திருந்தால் அவர் நம்மோடு யுத்தம் செய்ய வருகிறார் என்று அர்த்தம். அவர் சமாதானத்தோடு வந்திருந்தால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று அர்த்தம். எப்பொழுது தீர்க்கதரிசி வந்தாலும் அந்த காலத்தில் பயந்துக்குவாங்க. அவங்கள போய் பார்த்து கேட்பாங்க, நீங்கள் சமாதானத்தோடு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஆம் சமாதானம் தான். அல்லேலூயா. அதே சமயத்தில் சண்டையான காரியத்தில் கேட்பாங்க. அப்போ எழுதியிருக்கு, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன, என் பின்னே வா அப்படிம்பார். அப்போ அங்கெல்லாம் பயங்கர சண்டை, உடனே அந்த ஊரிலே பெரிய யுத்தம் ஏற்பட்டு மரித்து விடுகிறார்கள். அதுபோல் சில நேரத்தில் சமாதானம் என்பது ஒரு பெரிய நடுவர், அவர்தான் அருள்நாதர் இயேசு. நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தர ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அடுத்தபடியாக லூக்கா 1:78 வாசிக்கலாம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இயேசு ஏன் நமக்காக பிறந்திருக்கிறார், எதற்காக பிறந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் கிடக்கிற நம்மை உயிர்ப்பிப்பதற்காக, நமக்கு வெளிச்சம் தருவதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. எதுக்கு வந்தார்? வெளிச்சம். வெளிச்சம் என்ன? வெளிச்சம் தான் பணம், வெளிச்சம் தான் ஆசீர்வாதம், வெளிச்சம் தான் நிம்மதி, வெளிச்சம் தான் மகிழ்ச்சி. அல்லேலூயா. அவர் வந்ததனால தான் நமக்கு மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்து பிறந்ததனால தான் மகிழ்ச்சி. அவர் நமக்கு அனைத்து காரியங்களை தந்து நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அநேகருக்கு அந்தகாரத்தில் கிடக்கிறாங்களா, மரண இருளில் கிடக்கிறாங்க. அவங்களுக்கு கூட ஆண்டவர் கிட்ட போய் அவங்களோடு பேசுவார். உனக்கு நான் சுகம் தருகிறேன். அல்லேலூயா. உனக்கு ஆரோக்கியம் தருகிறேன், ஆசீர்வாதம் தருகிறேன், வாழ்க்கை தருகிறேன். என்னென்ன காரியத்தில் ஜெபக்குறிப்பு வைக்கிறாங்களோ எல்லா ஜெபக்குறிப்பும் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை நம்பினா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர் அனைவருக்கும் நன்மை செய்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு சாராருக்கு மாத்திரம் நன்மை செய்துவிட்டு மற்றவருக்கு தீமை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அவரை தேடுகிற நம்புகிற கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட அவங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எவ்வளவு விசுவாசம் வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? கடுகளவு. ரொம்ப கொஞ்சம் தான் எனக்கு ஆண்டவரை நம்ப முடியுது அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட, கொஞ்சம் நம்பினா கூட போதும், உங்களுக்கு மலையளவான அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 10:38, அப்போஸ்தலர் 10:38, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக, அதாவது விடுதலையாக்குவதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? விடுதலையாக்குவதற்காக. எல்லாரும் சொல்லுங்க. அப்புறம் குணமாக்குவதற்காக. எதற்காக வந்தார்? குணமாக்க. சில வியாதி எவ்வளவு மாத்திரை தின்னாலும் நல்லா போகாது. ஆனால் இயேசுகிட்ட இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கிங்க. இந்த நாளில் ஒரு பொருத்தனை பண்ணிக்கிங்க. உங்கள் பொருத்தனைகளை ஆண்டவர் கேட்டு உங்களை அங்கீகரித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், அவருடைய நாமம் மகிமைப்படும். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்றால் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குவார். அப்படியானால் ஒருவேளை நம் குடும்பத்தில் பொல்லாத ஆவிகள் இருந்தால், ஒருவேளை நம்ம குடும்பத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குமானால் நம்மையும் ஆண்டவர் விடுதலையாக்கி நம்மையும் ஆண்டவர் ரட்சிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் அவரை நம்புங்கள், அவரை தேடுங்கள், அவருக்காகவே வாழுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னுமாய் கூட ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக யோவான் 3:16, 10:28 2 வசனங்களை வாசிப்போம். யோவான் 3:16, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை ரொம்ப சின்ன பையனா இருக்கும் பொழுதே இந்த வசனத்தை நிறைய தானே படிச்சிருக்கிறேன். ஏனென்றால் கொல்லிமலை போயிட்டு இருக்கும் பொழுது அந்த மலையில அந்த பெண்டில் ஒவ்வொரு இடத்துல இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம், யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறார்களோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான், அவனுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அதற்காகவே ஆண்டவர் காரியங்களை செய்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களை கெட்டு போக ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. சோர்ந்து போக விட மாட்டார். நோயோடு பேயோடும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நினைப்பதில்லை. நீங்கள் மகிழ்ச்சியாய், வெற்றியாய், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதே ஆண்டவருடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. 10:28, யோவான் 10:28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. நித்திய ஜீவனை தருவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அழிந்து போகிற ஜீவன் அல்ல, நித்தியமாக ஆண்டவரோடு நாம் இருக்க போகிறோம். இருப்பதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனையே தந்திருக்கிறார். அவரை நம்பும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை தந்து நித்திய ஜீவனை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக யோவான் 7:38 வாசிக்கலாம். இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? ஆமென். அவங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமாம். ஆமென், அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் நம்புகிற பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் தரார். பூமிக்கு வந்து ஆசீர்வாதம் தரார். என்ன ஆசீர்வாதம்? ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர் என்ன? அல்ல 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 குறையாத ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. மேற் சொன்ன அந்த வசனங்கள் எல்லாம் சமாதானத்தை குறித்து, சந்தோஷத்தை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து நாம் சொன்ன அத்தனை வசனங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். அது ஒரு ஜீவ தண்ணீரை போல ஆண்டவர் தம்முடைய நாமத்தை ஆமென் ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். யோவான் 14:27, ஆமென். ஆண்டவர் முதலே சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமா அல்ல. ஆகையால் தேவ பிள்ளைகள், நீங்கள் நன்றாக நினைக்க வேண்டும், ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார், மரண இருளிலிருந்து விடுவிக்க வந்தார், மகிமையை கொடுக்க வந்தார். தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். எல்லா பிசாசின் கிரியிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காகவே பூமிக்கு வந்தார். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தூய பிதாவே, வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வர ஆண்டவரே தடைப்பட்ட மக்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் புத்தாண்டுக்கு கொண்டு வருவீராக. வருகின்ற ஞாயிறு ஆராதனைக்கு நீர் கொண்டு வருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீங்கள் மகிமைப்படுங்க. ஆவியானவரே நீங்கள் கூட இருங்க. ஆவியானவரே எல்லா குறைகளையும் நீங்கள் தீர்த்தருளுங்கன்னு ஜெபிக்கிறோம். தேவ தரிசனத்தையும் பிரசனத்தையும் உற்சாகத்தையும் தாரும். நன்றி, ஆசீர்வதியும், மகிமை, மகிழ்ச்சி ஆண்டவரே பொங்கி வழியட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா.